ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 4th January 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், என்டிபிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. டாக்டர் ரெட்டிஸ் லேப், எல்டிஎம் என்ட்ரி, பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் க்ரூட் எதுக்காக சரிஞ்சிச்சு, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 490 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஒரு 3 நாளாக கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்த மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி மோடில் ரேலி ஆகிருக்குது. பட் இந்த ரேலி வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமாங்கிறது ஏறக்குறைய டவுட்டு தான். ஏன்னா வேறு எந்த பெரிய குட் நியூஸஸும் குளோபல் மார்க்கெட்லேயும் இல்லை, நம்மளோட மார்க்கெட்லேயும் இப்போதைக்கு எந்த பெரிய நியூஸும் இல்லை. ஸோ அதனால் கரெக்டாகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 320 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட டிசம்பர் குவார்ட்ரு பிஸ்னஸ் அப்டேட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 35% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது வந்து 3 ட்ரில்லியனை தாண்டி இருக்குது இந்த டிசம்பரில். ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணுற அந்த அமௌண்ட்டோட, அதாவது அசட்டோட ஒர்த் வந்து 3 ட்ரில்லியனை தாண்டி இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக 2 லெண்டிங் ப்ராடக்ட்ஸோட இதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, பஜாஜ் ஃபினான்ஸோடதை. ஸோ அது வந்து பெருசாக எந்த இம்பேக்டையும் இவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது தான் இது ரொம்ப தெளிவாக காட்டுது. ஸோ இதனால் நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோம்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து அவங்க அந்த டாடா காஃபியோட மெர்ஜரை பற்றி பேசியிருந்தாங்க. அது 1ஆம் தேதி வந்து மெர்ஜ் ஆச்சுது. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க பிஎஸ்சி ஃபில்லிங்கில் டிஎஸ்ஆர் கன்சல்டன்ட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து லிங்க் இன் டைம் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டடோட மெர்ஜ் ஆகிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டாட்டா குரூப்ஸில் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்பட்டதுனால டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அதோட டார்கெட் வந்து 345 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்டிபிசி ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேப் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ப்ராஃபிட் புக்கிங்னால தான் விழுந்துருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இது ஒரு 52 வீக் ஹை கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டிஸில் அவங்க வந்து மெனோ லேப்ஸ் ஓட விமென்ஸ் வெல்னஸ் போர்ட்ஃபோலியோவை அம்ரிஸ் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட இருந்து ஃபுல்லாக அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்விசிஷனால் ஓரளவு பாசிட்டிவான இம்பேக்ட் தான் ரெட்டிஸ் லேபுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து இது வந்து 52 வீக் ஹையில் இருந்ததுனால கொஞ்சமாக விழுந்துருக்குது. பட் இந்த அக்விசிஷன் வந்து பாசிட்டிவ் நியூஸை, அதாவது பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேபி வரக்கூடிய நாட்களில் இது ரேலியாக வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் எல்டிஎம் என்ட்ரியை பார்த்தோம்னா ஒரு 94 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இவங்க வந்து ஒரு 206 கோடி ஜிஎஸ்டி வந்து இன்னும் கட்ட வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி கொஞ்சமாக விழுந்திருக்குது. அதாவது அவங்க கட்ட வேண்டிய தொகையோட கம்மியான ஜிஎஸ்டி தான் கட்டியிருக்காங்க. ஸோ 206 கோடி ரூபா இன்னும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் வந்துருக்குது. அப்புறம் பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசலோட விலையை மேபி கம்மி பண்ணலாம் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிபிசிஎல் நல்லா விழுந்துட்டுருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ரேட் கட் பண்ணால் கண்டிப்பாக இவங்களும் அந்த நஷ்டத்தை வந்து கொஞ்சமாக பியர் பண்ண வேண்டிய மாதிரி வரலாம். ஸோ அதனால் பிபிசிஎல் விழுது லைட்டாக. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1513 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 1387 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி பை பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா டவ் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 16 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 81 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. டவ் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்ஸ் டேட்டா வந்திருக்குது. அந்த ஜாப்ஸ் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்குது. ஸோ அதனால் டவ் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் நாஸ்டாக் வந்து எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா முந்தின நாளே சொன்ன மாதிரி ஆப்பிளோட ஸ்டாக்கை வந்து ப்ரோக்கரேஜஸ் வந்து டவுன்கிரேடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்பிள் வந்து பயங்கர செல் ஆஃப் போயிட்டுருக்குது. ஆப்பிள் பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. அதனால் நாஸ்டாக் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா அது ஒரு 1700 பாயிண்ட் வந்து மறுபடியும் ரேலி ஆகிருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூமர் வந்துச்சு. அதாவது ஒரு வேளை கவர்மெண்ட் வந்து, அதாவது எஸ்இசி, யூஎஸோட எஸ்இசி வந்து பிட்காயின் இடிஎஃப்க்கு வந்து இடிஎஃபோட ரிக்வெஸ்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு. ஸோ அது ஓரளவு ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சனால மறுபடியும் ரேலியை காட்டியிருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.59 வந்து விழுந்திருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து யூஎஸில் இருக்கிற க்ரூட் ஆயிலோட ஸ்டாக், அதாவது இருப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த க்ரூட் ஆயிலோட ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால அது கொஞ்சமாக ரேட் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. யூரோ வந்து ஒரு 0.28 வந்து ரேலி ஆகிருக்குது. பிரிட்டனோட பவுண்ட் 0.31 ரேலி ஆகிருக்குது எகென்ஸ்ட் இந்தியன் ருபி. அப்புறம் கோல்டை பார்த்திங்க அப்படின்னா 2050 இருக்குது. ஒரு 7.9 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஜாப்ஸ் டேட்டா வந்துச்சுல, அது ஸ்ட்ராங்காக வந்ததுனால டாலர் வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் கோல்டு வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.